இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.1ல் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பேசிக்ஸ் ஃபார் எக்ஸசைஸ் 2.1ன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். I பவர் 1947 ப்ளஸ் I பவர் 1915 கொடுத்துருக்காங்க கொஷின். இந்த மாதிரி சம் கொடுத்தா என்ன சொல்லியிருக்கேன், 1947 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 4 4s are 16, ரிமைண்டர் 3, 4, 8 4s are 32, 2 and 7, 6 4s are 24 and 3. ஸோ ரிமைண்டர் என்ன வருது 3. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதை 4q + r ஃபார்மேட்டில் மாற்றி எழுதணும். ஸோ I பவர் 1947 இப்போ எப்படி எழுதுனா I பவர் 4 டைம்ஸ் 486 இன்ட்டு I பவர் 3ன்னு எழுதலாம். சிமிலர்லி I பவர் 1950 டிவைட் பண்ணி எழுதுங்க. 1950 4ஆல் டிவைட் பண்ணால் 16, 35, 8, 32, ஸோ 3, 30, 7 4s are 28. ஸோ ரிமைண்டர் 2. ஸோ இங்கே எப்படி எழுதுனா I பவர் 4 டைம்ஸ் 487 இன்ட்டு I ஸ்கொயர். ஸோ I பவர் 4 1. ஸோ 1 இன்ட்டு I கியூப் என்னது மைனஸ் I. அப்போ ஆன்சர் 1 இன்ட்டு மைனஸ் I ப்ளஸ் இங்கே 1 இன்ட்டு -1. ஸோ மைனஸ் I ப்ளஸ் -1. ஸோ எப்பயும் ரியல் பார்ட்டு முன்னாடி வச்சு தான் ஆன்சர் எழுதணும். ஸோ -1 மைனஸ் I. ஓகேவா? செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, I பவர் 1948 மைனஸ் I பவர் 1869 கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி பவரில் நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். A பவர் -xனால் என்னது, அது A பவர் -x அப்படின்னு இருந்துச்சுன்னா 1/A பவர் x அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த ரிசல்ட் படி பவரில் மைனஸ் இருக்குது அப்படின்னா அது நம்பரை கீழே எழுதிக்கலாம். ஸோ I பவர் 1948 மைனஸ் 1/I பவர் 1869. ஓகேவா? இதுக்கப்புறம் இது ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே சால்வ் பண்ணால் போதும். ஃபஸ்ட் டைம் என்னது 1948. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 16, 34, 8 4 32 into 28 7, 28 0. அப்போது 1948 எப்படி எழுதணும், I பவர் 4 இன்ட்டு 487 இன்ட்டு I பவர் 0 மைனஸ் 1/I பவர் 1869 எப்படி எழுதணும், 1869 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 4s are 16, ரிமைண்டர் 2 26, 6 4s are 24, ரிமைண்டர் 2 29 and 7 4s are 28. ஸோ ரிமைண்டர் 1. ஸோ I பவர் 4 இன்ட்டு 467 இன்ட்டு I. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் I பவர் 4க்கான வேல்யூ என்னது 1. ஸோ 1 இன்ட்டு I பவர் 0 என்னது தான் 1 தான். ஸோ 1 மைனஸ் 1/, இதோட வேல்யூ என்னது 1, இதோட வேல்யூ I தான். ஸோ I 1 இன்ட்டு I தான். இப்போ மேலே I இருக்குது, கீழே -1 மேலே 1 இருக்குது, கீழே I இருக்குது. 1 எப்படி எழுதலாம், 1 மைனஸ் I பவர் 4ன்னு எழுதலாம். கீழே உள்ள டேர்ம் Iன்னு எழுதிக்கிட்டோம். ஏன்னா கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ ஆன்சர் என்ன வரும், I பவர் 1 மைனஸ் I பவர் 3ன்னு வரும். I பவர் 3 என்னது 1 மைனஸ் I பவர் 3 என்னது -I. ஸோ -I. ஸோ 1 + I. இதுதான் உங்களோட சொல்யூஷன். நெக்ஸ்ட் தேர்ட் சம். சம்மேஷன் I பவர் n இருந்தால் இது எப்படி எழுதணும், I ஒவ்வொரு டேர்மாக என்னோட ஒவ்வொரு வேல்யூஸை n-ல் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். ஸோ I ஸ்கொயர், I கியூப், I பவர் 4, I பவர் 5, I பவர் 6, I பவர் 7, I பவர் 8, I பவர் 9, I பவர் 10, I பவர் 11 and I பவர் 12. இப்போது நம்மக்கிட்ட என்ன ரிசல்ட் இருக்குது, sum of 4 consecutive powers of I வந்து 0. ஸோ அடுத்தடுத்து உள்ள ஐயோட பவரில் உள்ள 4 நம்பர்ஸை கூட்டினா அதோட வேல்யூ என்னது 0. அப்போ இதோட வேல்யூ என்னது 0. ஸோ ப்ராக்கெட் போட்டுருங்க 4 நம்பருக்கா. ஸோ
ஸோ இதோட வேல்யூ 0 0 0. ஸோ ஆன்சர் வந்து 0. ஒன்று இந்த ரிசல்ட்டை கோட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டை மட்டும் கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எழுதிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொன்றையும் எக்ஸ்பேண்ட் பண்ணியும் எழுதிருங்க. ஐனா ஐ தான், ஐ ஸ்கொயர்னது -1 -i +1. இதே மாதிரி தான் எல்லா ப்ராக்கெட்லேயும் வரும். எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், 1 -1 கேன்சல் ஆகிரும், ஐயும் 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 கேன்சல் ஆகிரும். ஸோ ஆன்சர் 0. ஸோ எய்தர் வேல சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்த சம் இது ஆஸ் யூஸ்வல் அந்த செகண்ட் சம் மாதிரி சால்வ் பண்ணிடலாம். 59 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 4 is 4, ரிமைனிங் 1 9, 4 4s are 16, ரிமைண்டர் 3. ஸோ ஐ கியூப் இந்த சம் டைரக்ட் ஆன்சர் எழுதி இல்லாமல் ரிமைண்டர் மட்டும் வச்சு ஐ கியூப் ப்ளஸ் 1/i கியூப். ஸோ ஐ கியூப் என்னது -i ப்ளஸ் 1 எப்படி எழுதலாம், i⁴ எழுதலாம் இன்ட்டு ஐ கியூப். ஸோ -i ப்ளஸ் இங்கே க்யூப் போயிட்டுனா இங்கே +i வரும். ஸோ -iயும் +iயும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் என்னது 0. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சம்முக்கு உங்களுக்கு இந்த இது ஞாபகம் இருக்கணும். x⁴a x⁴bன்னு இருந்துச்சு அப்படின்னா x⁴a + bன்னு எழுதலாம். செகண்ட் திங் 1 + 2 + 3 + up to n. சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கோட ஃபார்முலா என்னது, n × n + 1/2. இந்த ரெண்டு விஷயமும் ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? இப்போ சம் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது, i⁴1 i² up to i⁴2000 இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா படி மல்டிப்ளிகேஷனில் இருந்து சேம் டேர்ம் மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு, பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ஆட் பண்ணிடுறதுனா என்ன வரும், i⁴1 + 2 + up to லாஸ்ட் டைம் என்னது 2000. நவ் செகண்ட் ஃபார்முலா என்ன சொல்லுது, 1 + 2 + up to n இருந்துச்சுன்னா n × n + 1/2ன்னு எழுதிக்கலாம். இங்கே n இருக்க டேர்ம், இங்கே n இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது, 2000 இருக்குது. ஸோ i⁴2000 × 2001/2. ஸோ கேன்சல் பண்ணிட்டா 1000. ஸோ ஆன்சர் வந்து i⁴2001 000. ஸோ ஆப்வியஸாக இந்த நம்பர் 4ல் டிவைட் ஆகும். ஏன் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 4ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த ஹோல் நம்பரும் 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஃபிஃப்த் சம்முக்கு ஆன்சர் i⁴2001. இங்கே எத்தனை 0 இருக்குது, 1 2 3 zeros இருக்குது. இப்போது இந்த நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணோம். அப்போது அதுக்கு என்ன ட்ரிக் அப்படின்னா 4ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகுமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் செக் பண்ணால் போதும். லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 4ஆல் டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த நம்பரும் 4ஆல் டிவைட் ஆகிடும். இங்கே என்ன இருக்குது, லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 0 தான் இருக்குது. ஸோ இது 4ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஸோ ஆன்சர் என்னது, கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் அப்படின்னா ரிமைண்டர் என்ன வரும், 0 வரும். i⁴0 ஆன்சர் 1. அப்படி இல்லை அப்படின்னா டிவைட் பண்ணி செக் பண்ணிடலாம். 2001 000. 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், 2 டேர்ம்ஸ் சேர்த்து 5 4s are 20 and ரிமைண்டர் 0. ஸோ அடுத்த டேர்ம் 0 0 1 0 0 2 4s are 8, ரிமைண்டர் 2 0 5 20 and 0. ஸோ ஆன்சர் என்ன வருது, 0. ஸோ ரிமைண்டர் 0. ஸோ i⁴0ன்னு எழுதிக்கலாம். i⁴0 என்னது 1. ஸோ ஃபிஃப்த் சம்மு முடிஞ்சு. லாஸ்ட் சம் என்னது, சம்மேஷன் ரன்னிங் ஓவர் 1 to 10 i⁴n + 50. ஸோ n-க்கு ஓவர் வேல்யூவை அப்ளை பண்ணணும். எது வரைக்கும், 10 வரைக்கும். ஸோ i⁴50 + 1 என்னது 51, i⁴52, i⁴53, i⁴54, i⁴55, i⁴56, i⁴57, i⁴58 and i⁴59, i⁴60. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், சம் ஆஃப் கன்சிக்யூட்டிவ்
பவர்ஸ் ஆஃப் I எல்லாம் 0, சம் ஆஃப் 4 கன்சிக்யூட்டிவ். ஸோ 4 டேர்மோட பவர்ஸ் ஆன்சர் எல்லாம் என்ன வரும், 0 வரும். ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போ இதுவும் 0, இதுவும் 0. ஸோ 0 + 0, லாஸ்ட் 2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். I பவர் 15 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். ஆன்சர் என்னது, I³ இது I³ அடுத்து ஒரு I தான் கூடியிருக்கு. ஸோ I பவர் 4ன்னு வரும். 64 4ஆல் டிவைட் பண்ணால் 1 4 20 5 4s. ஸோ ரிமைண்டர் என்ன வந்து 0. ஸோ I பவர் 0. ஸோ இது I பவர் 3 என்னது -I, I பவர் 0 என்னது 1. ஸோ மாற்றி எழுதுனா 1 - I ஆகும். தேங்க்யூ.